அப்போ என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீச்சர் எடுத்து கொடுக்குற வாத்தியாரோ டீச்சரோ எடுத்து கொடுக்குறவங்க லிஸ்ட்டு தான் வந்து ஓட்டாக போச்சு. இப்போ என்னென்னா இந்த ஃபார்ம் அதே மாதிரி ஆட்கள் தான் வராங்க. இப்போ அங்கன்வாடி மற்ற இடத்துலேருந்து வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. சத்துணவு அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நவீன தொழில்நுட்பம் வந்தோடனே இதெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டு ஏற்றி அடிச்சிட்றாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த லிஸ்ட்டை வந்துக்கிட்டு ஒருத்தர் ஒரு யாருக்கு அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்க அந்த விவரமெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது இதெல்லாம் வந்து அரசு எதை கேள்வி கேட்டாலுமே சரியான இதெல்லாம் வர மாட்டேங்குது, யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் இந்த ஃபார்மெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் சோர்சிங்கில் ஒருத்தன் கொடுத்தானா அதெல்லாம் கம்ப்யூட்டரில் போய்த்து அவங்க ஏதாவது சில சாஃப்ட்வேர் வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் ஓட்டு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. நான் கருதுறேன். இப்படி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த லிஸ்ட்டு முதல்ல இவங்க எடுத்து கொடுக்கக்கூடிய அடிப்படையான அப்போ அதிகாரம், அதாவது அதை தீர்மானிக்கிற அதிகாரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் டீச்சருக்கு இருந்தது அல்லைங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னு தெரியல. உங்களுக்கு லிஸ்ட்டு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுக்குறது அன்றைக்கி அடிப்படை லிஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராசஸிங்குள்ளே போகுது. ஒரு அதாவது என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், ஏதோ ஒரு செயல் அங்கே நடக்குது, ப்ராசஸ் ஆகுது. அப்படியே இது இப்போ நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபில்அப் பண்ணி கொடுக்கல, அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டிருக்காது இல்லைங்களா. ஏதோ ஒரு தவறு நடந்துச்சுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. தவறு நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னு எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யார் கொடுக்குது? நியாயமான கேள்வி. என்னையா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தேர்தல் கமிஷனரு நம்ம என்ன சொல்கிறதுங்க, அந்த அர்ஜுனா பட்நாயக்கு ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாலோ அது ஏதோ இருந்துச்சுனாலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நடக்க போகுது. நீங்கள் கேட்கக்கூடிய இதில் வந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வேண்டாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு படிவமே வந்து நிறைய வந்து முதல்ல 2005 அந்த சீர்திருத்த பட்டியல் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருக்குதுங்க. சரி, இல்லை என்ன பண்ணுறது? இப்போ 2005க்குமே இன்றைக்கி என்ன வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சுங்களா? 20 வருஷம்னா 18 வயசில் அவனுக்கு ஓட்டு வந்தாச்சு. 18 வயசில் நான் புதுசாக உனக்கு எப்படி ஓட்டு போகும்? புதிய வாக்காளர் நீங்கள் அதெல்லாம் வந்து இதில் வராதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அதெல்லாம் இதில் வராதுன்னு இந்த ஓட்டு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எது கேட்குறேன்? ஓட்டு நீ வந்து ஏங்க உங்களுக்கு ஓட்டு இருக்குது, ஆள் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு சரி அவர் இருக்கிறாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு நீயே கூட்டிக்கலாம். 2005 என்ன வயசோ அதுலேருந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 2005 அப்படிங்கும்பொழுது எனக்கு என்ன வயசு இருந்திருக்கு, அந்த வயசோட இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம்.